ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா Thursday vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஏன் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா உங்களை தாண்டி வேறு யாருக்கிட்டேயுமே நான் இப்போ வந்து எதையுமே ஷேர் பண்ணுறது கிடையாது. அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்களும் என்னை சுற்றி யாரும் இல்லை. ஏன் தைரியமாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா, ரிட்டன் வந்து நீங்கள் கமெண்டில் மட்டும்தான் என்கிட்ட பேச முடியும். அதர்வைஸ் வேறு எந்த ஒரு கருத்தையும் உங்களால் சொல்ல முடியாது. அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒப்பீனியனாக இருக்கிறனால நான் உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லதோ கெட்டதோ நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறனாலும் அதில் கமெண்டில் சொல்லிடுங்க. இல்லை நான் கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணாக பிறந்துட்டாலே மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே ரெகுலர் ஆயிடும். அதாவது அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவை வந்து சமாளிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலையே செய்ய மாட்டோம். நீங்கள் எல்லோரும் வேலை செய்வீங்களான்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யவே மாட்டேன். என் வீட்டில் தம்பிக கூட எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. ஆனால் நான் எந்த வேலையுமே செஞ்சதே கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியல. ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்ல. அந்த வேலைய நான் தான் செஞ்சு ஆகணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கஷ்டமா இருந்தது. போக போக வந்து பார்த்தது அப்படின்னா, பழகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்ப எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டுருக்கேன். அப்ப தான் யோசிப்பேன், அப்ப எல்லா வீட்ல இருக்கிற பொண்ணுங்களும் இதே மாரி தானே! ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலியோட இருக்கிற பொண்ணுங்களோட அ நெலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, அவங்க இப்ப என்னால வந்து இத செய்ய முடியல, நான் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனா ஃபேமிலியோட இருக்கிறவங்க அப்படி இல்ல. முடிஞ்சாலும் முடியலைனாலும் அவங்க அத செஞ்சு தான் ஆகணும். யார்கிட்டயும் போய் ஒரு எக்ஸ்கியூஸ் கூட சொல்ல முடியாது. மேபி சொல்ற சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, கூட இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து மேபி நல்லாருக்கும். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில வந்து எல்லாமே வந்து பறிபோன மாரி தான் கேர்ள்ஸுக்கு. அதெல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே. இது வந்து என்னோட லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். நடந்த ஒரு விஷயம். அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணி அதில நடந்ததப்போ நீங்க என்ன மாரிலாம் ரியாக்ட் பண்ணீங்க? எப்படி அத ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்க, நடந்திருந்தா. ஓகே. எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இஷ்யூ நடந்தது. அது வந்து மறக்கவும் முடியல, அத ஏத்துக்கவும் முடியல என்னால. என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லவ் பண்றச்ச கண்ணாக்கு வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா, அந்த டைம்ல எனக்கு வந்து சேலரி வந்து 10,000ஓ 12,000ஓ தான். எனக்கு 12,000மோ 10,000மோ தான் சம்பளம். ஏன்னா என்னோட பர்த்டேக்கு வந்து கண்ணா வந்து கோல்டு பிரேஸ்லெட் வாங்கி குடுத்துருந்தாங்க. பட் என்னால அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னாலும், என்னால என்ன முடியுமோ அத நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு வந்து சம்பளத்தில வந்து நான் எங்க வீட்ல சொல்லிட்டு, அவனுக்கு வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் ஒண்ணு வாங்கி குடுத்தேன். அது என்னவோ தெரியல, இந்த பொண்ணுங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கி குடுத்த பொருளு, அங்க போன பொருளு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வச்சுக்கிறோமா, பசங்க அப்படி வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து கண்ணாக்கு வந்து மேரேஜ் அப்போ கோல்டு போட்டனால, அவனோட சில்வர கழட்டி அவங்க மச்சான்கிட்ட குடுத்தாங்க. ஓ! நான் என்ன வாங்கி குடுத்தேன்னே சொல்லலைல. சாரி. நான் என்ன வாங்கி குடுத்துருந்தேன் அப்டின்னா, என்னால முடிஞ்சது வந்து சில்வர் ஐட்டம்ஸ் தான். அப்ப வெள்ளியில வந்து செயினு, வெள்ளியில வந்து காப்பு, அப்புறம் மோதிரம் வாங்கி குடுத்துருந்தேன். மோதிரத்த வந்து சார் வந்து வீட்லயே கழட்டி வச்சுட்டாங்க. ஆனா செயினும், ப பிரேஸ்லெட்டும் ஐ மீன் காப்பும் அவங்க போட்டுட்டே தான் இருந்திருந்தாங்க. அந்த காப்பையும் அதையும் வந்து அவங்க மச்சான்கிட்ட வந்து கழட்டி குடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. ஈவன் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி யார் கையிலயாவது நம்ம குடுத்து வைக்கிறது தானே! அந்த மாரி குடுத்து வச்சிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க மச்சான் இருந்துட்டு கண்ணன் கிட்ட "இந்தாங்க கண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி குடுக்குறாங்க. கண்ணனும் இருந்துட்டு, "இல்ல மச்சான் நீங்க போட்டுக்கோங்க மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போட்டுக்கோங்க மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல எனக்கு இருந்த ஃபீலிங் என்ன அப்படின்னா, நான் வந்து கண்ணாக்கு கஷ்டப்பட்டு நான் வாங்கி குடுத்துருக்கேன். அந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட பார்க்கவும் என்னால முடியல. நீங்க நினைக்கலாம், "ஏம்மா அது பத்திரமா வச்சிருக்கணும்னு தானம்மா போட்டிருந்தாங்க" அப்படின்னு. நான் வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள தப்பு சொல்லவே கிடையாது. நான் கண்ணாவ பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கண்ணாக்கு ஏன் அது அப்படி தோணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். என்னை சுத்தி வந்து நெறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கண்ணா இருந்துட்டு, "பரவால்ல மச்சான், போடுங்க மச்சான்" அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான்.
நான் தான் இத போட்டிருக்கேன்ல, அத நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றானா, இல்ல நீங்களே வச்சுருங்கன்னு சொல்றானான்னு எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு மைண்ட்ல எடுத்துக்கல. அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே நான் என்னோட திங்கிங் ஃபுல்லாவே நான் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு வாங்கி குடுத்துருப்பேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு நான் வந்து இந்த மாரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இத அவன் எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும். அவன் என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எல்லாரும் இருந்தனால அந்த இடத்துல பேச முடியல. ஆனா என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, "ஒரு நிமிஷம் அத குடுங்க. நான் பத்திரமா வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க கிட்ட வாய தொறந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இருக்காங்க. கண்ணா வேணான்னு சொல்லும்போது, "குடுங்க நான் வச்சுக்கிறேன்னு" சொல்லி வாங்கும்போது, அங்க அவங்க என்ன நெனைப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. இதெல்லாமே நான் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறேன். "ஐயோ! இது நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு வாங்கி குடுத்தது, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு புடிக்கல. எனக்கு குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். இத வந்து என்னால அந்த இடத்துல சொல்லவும் முடியல. சொல்லியிருந்தா என்ன மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்டின்னும் தெரியல. ஆனா எனக்கு அந்த பொருள் வேணும். அந்த பொருள நான் அங்கருந்து எப்படி வாங்குவேன் அப்டின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நான் கண்ணா கிட்ட சொல்றேன். கண்ணா இந்த மாரி அது நான் உனக்கு வாங்கி குடுத்ததுடா. ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு தோணலையாடா? நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட சம்பளத்துல நான் உனக்கு வாங்கி குடுத்துருக்கேன். அது வந்து பார்த்த அப்டின்னா வேல்யூ கம்மி தான். இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா நீ அத பத்திரமா வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்குறேன். அப்பதான் அவன் அத ரியலைஸ் பண்றான். ஆமா இது என் பொண்டாட்டி வாங்கி குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரியலைஸ் பண்ணதும் இல்லாம, அவன் என்கிட்ட சொன்னது என்ன அப்டின்னா, "ஏய் அத அவங்க குடுத்துருவாங்கடி" அப்டின்னா. "ஏய் இல்லடா எனக்கு நீ போட்டிருந்தது. அவங்க போடும்போது அது எனக்கு வந்து எனக்கு ஓப்பனாவே சொல்லிட்டேன். எனக்கு அது புடிக்கலடா. நான் வாங்கி குடுத்தது என் புருஷன் தான் போடணும். இன்னொருத்தவங்க அத போட்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கில்ட்டியா இருக்கு. அத வாங்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் உனக்கு அப்புறம் வாங்கி குடுத்துடுறேன். அதெல்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தான். அவங்க வந்து 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போறாங்க அப்படின்னா, அந்த 2 நாளுமே கண்ணா கேட்கல. ஆனா என் மனசுல அதே தான் இருக்கு. அப்புறம் கண்ணா கிட்ட போய் சொன்னப்போ, "இல்லடி அவங்களே குடுப்பாங்கன்னு சொல்லி நெனச்சேன்டி. இப்ப நான் எப்புட்ரி போய் கேட்கறது? நான் தானே வச்சுருங்கன்னு சொன்னேன். நான் போய் கேட்டா அவங்க ஏதாவது நெனச்சுப்பாங்களோன்னு தோணுது" அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து கண்ணா கிட்ட "அத வாங்குடா, நான் உனக்கு வாங்கி குடுத்ததுடா" அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா கண்ணானாலயும் போய் கேட்க முடியல. அவங்களும் திருப்பி குடுக்கல. இப்ப கடைசி வரைக்கும் எனக்கு அது கிடைக்காமயே போச்சு. நான் வந்து அது வெள்ளி, அது தங்கம் அப்படிங்கிறதுக்காக அத நான் சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்கும் புரியுதா? என்னோட சிச்சுவேஷன், என்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது பித்தாளையாவே இருந்தாலும், நான் வந்து என்னோட கணவனுக்காக வாங்கி குடுத்தது. அது இன்னொருத்தங்க கிட்ட இருக்கும்போது எனக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும். அது வந்து நம்ம விட்டு தர முடியாது. இந்த ஒரு விஷயத்த வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. அது போனது போனதா தான் இருக்கு. ஏன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல எனக்கு புடிச்சவங்க யாராவது ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்தாங்க அப்படின்னா, அத நான் வந்து சேஃப்டி பண்ணி பத்திரமா கொண்டு வர ஆளு. ஒரு சாக்லேட் பேப்பரா இருந்தா கூட இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருப்பேன். என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் குடுத்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாரி ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்ல. அப்புறம் கண்ணா என்னென்னமோ சொல்லி சமாளிச்சான். நான் அத வச்சிருக்கேன், இத வச்சிருக்கேன், அப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆனா எனக்கு மனசு ஆறவே இல்ல. இப்பவும் வந்து இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டா இருந்தது. கல்யாணம் நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இது விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதா அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன். சப்ப விஷயமா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு நடந்தா தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். லவ் மேரேஜ் பண்ண யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னோட சிச்சுவேஷன் புரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி விஷயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? அந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பீங்களா? இல்ல நீங்களும் என்ன மாரி தான் அவங்க என்ன நினைப்பாங்க, தப்பா நினைச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பீங்களா? அப்படின்னு யோசிங்க. சாரி ரிப்ளை பண்ணுங்க. ஆனா நான் வந்து இப்ப யோசிக்கிறது என்ன அப்படின்னா, யார் என்ன நினைச்சா என்ன? நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னா, நம்ம தான் வந்து அந்த இடத்துல வேணும்னு சொல்லி சொல்லி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் இப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. பட் இனிமேல் இந்த மாரி விஷயங்கள் வந்து நடக்காத மாரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 7 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 7 மந்த் ஸ்டார்ட் ஆன ஒரு சிம்ப்டம்ஸா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப நைட்லாம் எனக்கு தூக்கமே வரதில்ல. பகல்ல தூங்கலான்னு பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வரது கிடையாது. தென் டாக்டர் கிட்ட வந்து லாஸ்ட் செக்கப் அப்போ நான் சொல்லியிருப்பேன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே என்ன பார்த்துட்டு கேட்டாங்க, "என்னம்மா நைட்டு சரியா தூங்குறது இல்லையா?" அப்படின்ட்டு. அப்ப நான் "ஆமா டாக்டர்" அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, "தேன்ல தண்ணீல வந்து தேன கலக்கி குடிங்க, தூக்கம் வந்துரும்" அப்படின்னாங்க. பட் எனக்கு எப்படி பார்த்தாலும் வரல. ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா, 4, 5 மணி ஆயிருது நான் தூங்குறதுக்கு.
சும்மாவே தான் படுத்து கிடக்க பெரண்டு பெரண்டு. யாராவது ப்ரெக்னென்ட் லேடீஸோ இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாம்ஸ் யாராவது என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாரிலாம் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. சுத்தமாவே தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. நம்மளோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்க நம்மளோட வீடியோஸ கன்டினியூவா பார்க்கலாம். தென் வேற ஏதாவது கொரீஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா இன்பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான ரிப்ளை குடுப்பேன். ரொம்ப இன்னைக்கு மொக்க போட்டேனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் சொன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ரிப்ளை குடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து நான் அத பண்றேன். மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்ல நெறைய விஷயத்த வந்து நான் லிசன் பண்ணிட்டுருக்கேன். கத்துக்கிட்டும் இருக்கேன். நீங்க எப்படி அப்படிங்கிறத மறக்காம எனக்கு ஷேர் பண்ணிருங்க. பாய்.